ஹாய் வெல்கம் டு மை சேனல். என்னோட நேம் இது லோஷினி. இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் PS2 போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நானும் என் பொண்ணும் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிளம்பிகிட்ருக்கோம். 6:30 ஷோக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ கிளம்புற ரெடி பண்ணியாச்சு. போக வேண்டிய வேலை தான். என் ஹஸ்பண்ட் வந்த நானும் பாப்பாவை மட்டும் போகிறோம். ரெடியாக இருக்காங்க. மழை வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால் வேகமாக கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ 5 தான் ஆகுது. நாங்கள் என்ன முன்னாடி போயிடலாம். சீட் ஃபில் ஆகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால போகிறோம். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய். அப்படியே நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நாங்கள் போயிட்டு தேட்டருக்கு போயாச்சு. போயிட்டு டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸ்லோவாக போயிட்டு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஆட்டோ கிடைக்கவே இல்லை. ரொம்ப தூரம் நடந்து ட்ராவல் பண்ணி நடந்து போயிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ கிடச்சிச்சு. அங்கே போயிட்டு 5:30க்கெலாம் போயிட்டோம். 6:30 தான் ஷோ. அங்கே போயிட்டு டிக்கெட் யாருமே இல்லை. போயிட்டு டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டு பாப்பாவுக்கு எனக்கும் 150 சொன்னாங்க. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு கீழே ஷாப்பிங் 1 hour என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கீழே ரிலையன்ஸ் இருந்துச்சு. கீழே போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம், ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டோம். போயிட்டு வெளியே ட்ராலி தான் இருந்துச்சு. பேஸ்கெட் எதுவுமே கிடைக்கல. பேஸ்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராலி எதுக்கு தள்ளிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாப்பா ஒரே ஃபைட்டிங் கூட. ட்ராலி எடுங்கன்னு சொல்லி ஃபைட்டு. நான் வேணாம்னு சொல்லிட்டு இதையே பேசிட்டு போனோம். இந்த செட்டு எனக்கு 99க்கு போட்டிருந்தது. இது வாங்கியிருக்கேன் ஒன்று. இது நல்லா இருந்துச்சு. இது எடுப்போமா வேணாமா எனக்கு கன்ஃபியூஷனில் பார்த்துட்டே இருந்தேன். சரி, அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணாமேட்டு ஷூட் பண்ணலாமேட்டு கொஞ்சம் ஷூட் பண்ண தயக்கமாக இருக்கும். நேற்று என்னமோ யாருமே இல்லை, அவ்வளோவா கூட்டம் இல்லை. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால ஷூட் பண்ணிட்டு எல்லாமே கொஞ்சம் எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு க்ராசரிஸ்லாம் ஆஃபரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் அங்கே எதுவுமே பார்க்கல, செக் பண்ணல பேக்கெல்லாம். சரி, செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ஏதாவது வாங்கிட்டு இங்கேயே போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸ்நாக்ஸு பார்த்தா இந்த டைம் வந்து நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸை பார்த்துட்டே இருந்தோம். நிறைய லேஸு இதெல்லாம் வாங்கிட்டோம். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்தா அங்கே அலோவ் பண்ணல. நிஷா அது வாங்க இது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டும் அப்படியே சுற்றிட்டே இருந்தாங்க. அப்படியே சும்மா பார்த்துட்டே இருந்தோம். இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் ரொம்ப பழசாக இருந்துச்சு. 99க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரொம்ப பழசாக இருந்துச்சு. அதான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் அனிஷா கிட்டே. வேறு எதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டாய் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க நேற்று. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருந்துச்சு. நம்ம இன்றைக்காவது பிளான் பண்ணி வாங்கணும்னு வரப்போ இவ்வளோ ஆஃபர்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் இருக்கும் எப்போயும் ரிலையன்ஸில், இந்தளவு இருக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் இருந்துச்சு நேற்றும். திரும்ப மேலே போயிட்டு படம் பார்க்க போயாச்சு. 6:10க்கெலாம் மேலே போயிட்டோம். இல்லை யாரையும் அலோவ் பண்ணல. அப்புறம் ஒரு பாட்டி மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டாங்க. அவங்க இங்கே தானே அப்படி கேட்டாங்க. செகண்ட் இல்லை பாட்டி இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர சொல்லி பேசிட்டு அப்படியே நின்றுட்டுருந்தேன். அப்புறம் அங்கேருந்து அங்கே வேலை பார்க்குற பாய்ஸு தம்பிங்களும் வந்துட்டாங்க. வந்து இல்லை மாடி இல்லை இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு அறந்துட்டே இருந்தோம். இப்போ விட மாட்டோம்னா 10 minutes கழிச்சு தான் விடுவோன்ட்டாங்க. அங்கே என்ன பண்ணுறது தெரியாமல் வரவங்கெல்லாம் அப்போ தான் ஒரு ஆளாக வந்துட்டுருந்தாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டே போயிருந்தோம். அப்படியே இங்கிட்டு பார்த்துட்டு ஷூட் பண்ணிட்டே இருந்தோம். எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பழகிக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. மூவி போட்டாச்சு. பொன்னியின் செல்வன் வரப்போ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் அந்த டைம் அப்படியே ரொம்ப முங்கி பார்த்துட்ருந்தேன். அதனால் என்னால் அந்த டைம் டக்குன்னு ஃபோனை எடுத்துக்கிட்டேன். நான் எடுக்கிறதுக்குள்ளே அது போயிருச்சு அந்த ஸ்க்ரீனு. அந்த என்ட்ரி எடுக்க முடியல என்னால். சும்மா ஏதோ வந்ததை ஷூட் பண்ணி வச்சுருக்கேன்.
இவங்க வந்தது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இதை எடுத்துட்டோமே, இதையாவது வந்தால் கொஞ்சம் எடுத்தோமேன்ட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் எதுவுமே ஷூட் பண்ணல. அப்படியே படம் எல்லாம் இருந்துச்சு பார்த்துட்டு கொஞ்சம் 10 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பிட்டோம். மழை பெஞ்சு பாப்பா தூக்கம் வருதுன்னு சொன்னால